வாழ்க்கை என்ற பயணம் எளிதானதல்ல. ஒவ்வொருவருக்கும் கனவுகள், குறிக்கோள்கள், விருப்பங்கள் இருக்கும். ஆனால் அந்தக் கனவுகளை நனவாக்கும் பாதை சவால்களாலும் தடைகளாலும் நிரம்பியிருக்கும். அந்தப் பாதையில் ஒருவரை முன்னேற்றிச் செல்லும் சக்திதான் ஊக்கம், அல்லது என்று அனைவரும் சொல்வது போல மோட்டிவேஷன். மனம் உற்சாகமாக இருந்தால் எந்த தடையும் சுலபமாகத் தோன்றும். ஆனால் மனம் சோர்ந்துவிட்டால் சிறிய சிரமமே பெரியதாகத் தெரியும். ஊக்கம் என்பது ஒருவகை மனவலிமை. அது உள்ளிருந்து வரும் சக்தியாகவும் வெளியிலிருந்து கிடைக்கும் தூண்டுதலாகவும் இருக்கலாம். பிறர் தரும் பாராட்டுகள், விருதுகள், சம்பளம் போன்றவை வெளிப்புற ஊக்கம். ஆனால் அது நீண்ட நாள் நீடிக்காது. உண்மையான சக்தி உள்ளார்ந்த ஊக்கமே நான் முடியும் என்ற நம்பிக்கை, கனவுகளை அடைய வேண்டிய தீவிர ஆர்வம், மன உறுதி இவையே மனிதனைத் தொடர்ந்து முன்னேற்றிக் கொண்டு செல்லும். வரலாற்றில் நாம் பார்க்கும் பெரிய சாதனைகள் அனைத்தும் ஊக்கத்தின் பலன்தான். காந்திக்கு சுதந்திரம் ஊக்கமாக இருந்தது. எடிசனுக்கு கண்டுபிடிப்பு ஆர்வம் ஊக்கமாக இருந்தது. வீரர்கள் நாட்டுக்காக போராடியதற்குக் காரணம் அந்த நாட்டுப்பற்றின் ஊக்கம். அவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் கைவிடாமல் உழைத்தார்கள். காரணம், அவர்களின் மனதில் ஒரு தீப்பொறி எரிந்து கொண்டே இருந்தது. வாழ்க்கையில் தோல்வி தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த தோல்வியை பார்த்து மனம் தளராமல் அதை வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றிக்கொள்ளும் திறமை மோட்டிவேஷன் மூலம் மட்டுமே கிடைக்கும். ஒருவன் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கத் தூண்டும் சக்தி இந்த ஊக்கம்தான். தோல்வியை அனுபவித்த பின் வெற்றி கண்டவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள். இன்றைய உலகில் போட்டி அதிகம். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டுமென்றாலும், இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற வேண்டுமென்றாலும், விவசாய விளைச்சலை அதிகரிக்க வேண்டுமென்றாலும், தொழிலதிபர் வியாபாரத்தை வளர்க்க வேண்டுமென்றாலும் ஒவ்வொருவருக்கும் மோட்டிவேஷன் தேவை. அது இல்லை என்றால் பாதியிலேயே முயற்சியை கைவிட்டு விடுவர். ஊக்கத்தை பெறுவதற்கான வழிகள் பல. நல்ல புத்தகங்கள் படித்தல், சாதனை மனிதர்களின் வாழ்க்கை கதைகளை அறிதல், நல்ல நண்பர்களுடன் உரையாடல், ஊக்க உரைகள் கேட்பது, இயற்கையின் அமைதியை அனுபவித்தல் இவை எல்லாம் மனிதனை மனரீதியாக வலுவாக்கும். ஆனால் மிக முக்கியமானது, நாம் நம்மை நாமே ஊக்குவித்துக் கொள்ளும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் கொடுக்கும் ஊக்கம் தற்காலிகம்தான். ஆனால் தன்னம்பிக்கையிலிருந்து வரும் ஊக்கம் வாழ்நாள் முழுவதும் நம்மை தாங்கிக் கொள்ளும். மனித வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் தீபம் போல ஊக்கம் செயல்படுகிறது. அந்த தீபம் எரிந்து கொண்டே இருந்தால் எத்தனை இருள் வந்தாலும் நாம் வழி தொலைக்க மாட்டோம். ஆனால் அந்த தீபம் அணைந்துவிட்டால் எளிய பாதையும் தெரியாமல் தவறிப்போவோம். எனவே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் எப்போதும் மனதில் ஊக்கத்தை உயிருடன் வைத்திருக்க வேண்டும். முடிவில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், மோட்டிவேஷன் என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது மனித வாழ்வியல் உயிர் சக்தி. அது நம்மை கனவுகளை நனவாக்கத் தூண்டும். அது நம்மை சோர்வடைய விடாது. அது நம்மை வெற்றி நோக்கி இட்டுச் செல்லும். ஒருவர் வெற்றியாளராக மாற வேண்டுமென்றால் அவர் முதலில் தன்னைத்தானே ஊக்குவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.